அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. என்னுடைய இமயமலை பயணம் கிட்டத்தட்ட 11ஆம் தேதி கிளம்பி இன்றைக்கி தேதி வந்து 13. பல மணி நேரம் ட்ராவல் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து குக்தி, இமயமலையில், இமாச்சல பிரதேசில். இமயமலைன்றது பல ஆயிரம் கிலோமீட்ரு பறந்து விரிந்து அங்கே இமாச்சல பிரதேசில் குக்தின்னு ஒரு கோவில். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் எனக்கு தெரிய வந்து என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் இங்கே பெண் சக்தி எப்படி இங்கே முருகப்பெருமான் எல்லா உலகம் ஃபுல்லாக கொண்டு போனான்றதும் ஒரு பெரிய அதிசயம். அது சம்மந்தமாக ஆராய்ச்சி இந்த கோவில் தெரிய வந்தது. இந்த கோவில் வந்து நாளைக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி என்னோடய தமிழ் வருஷ பிறப்பு வந்து இந்த கோவிலில் தான் விடிய போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதி தான் திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் மட்டும்தான் அந்த கோவில் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த நான் நிற்கிற இடம் ஃபுல்லாகவே ஒரு 5 அடி கிட்ட பனி வந்துடும். இந்த பனிமலைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம மனிதர்கள் உருவானதுக்கப்புறம் எல்லாம் தமிழ்நாடு, இந்தியா எல்லாம் எல்லை பகுதியாக பிரித்தாலும் இந்த கலியுகம் தோன்றுனது சந்திர நாடு, சூரிய நாடுன்னு இருந்திருக்கு. வட இந்தியா, தென்னிந்தியா எப்படி வந்து தனித்தனின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த இமயமலை சார்ந்த எல்லா பகுதியுமே சந்திர நாடு. நம்ம தமிழ்நாடு பக்கமே சூரிய நாடு. இங்கே பெண் சக்தி, பெண் தெய்வங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படும் இடம் இருக்கும். அங்கே சிவன் முருகர் வழிபாடு வந்து கிட்டத்தட்ட 4 யுகங்களாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து நான் வர்றது வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிட்டேன். என்கிட்ட சொன்னது வந்து அவங்க ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பயணம் செய்து தீரன் படத்தில் வர மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ கிலோமீட்டர், இதோன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த இடத்தோட கூகுள் மேப்பே முடியுது. இதுக்கப்புறம் கூகுள் மேப் கிடையாது. இங்கே இந்த ஜத்தின்னு சொல்லி என் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இவர் தான் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போக போகிறாரு. 2 நாள் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் அடுத்த நாள் கருக நோ டவர், நோ கரண்ட் அந்த இடத்துல அப்படி தான் இருக்க போகுது. இவர் இந்த கோவில் மகாராஜ் என்னோடய முந்தைய காணொலியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொலிக்கு பார்த்தீங்கன்னா அதை நான் பண்ணியிருப்பேன். அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. 2 கிலோமீட்டர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இப்போ காணொலி எடுக்கிற நேரம் வந்து 4 மணி, காலையில் 8:30 மணிக்கு கிளம்பணும். இது ரொம்ப அபாயகரமாக இருந்துச்சு இந்த ரோடு. நினச்சே பார்க்கல. நான் வந்து சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு. எப்பயுமே இறைவன் அடையிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கடினம்னாங்க. அதில் வர பாதையே கடினம் தான். இப்போ இந்த இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். அதுக்கு மேலே கோவில் இருக்குது. முருகர் அற்புதம், அதிசயம். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பான வழிபாடு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அருணகிரிநாதர் சிலையும் பாம்பன் சுவாமிகள் சிலையும் இந்த கோவிலில் கொடுக்க போகிறேன். இன்னும் ஒரு சில முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு முருக பக்தை எப்பயுமே இமயமலைக்கு நான் ஃபஸ்ட்டு போகிறப்போ ஏலக்காய் மாலை வந்து கொடுத்தாங்க. நிர்மலாமான்னு சொல்லி அவங்க வந்து, சார் எனக்கு முருகர் கேட்டிருக்காருங்க சார், நீங்கள் இமாச்சல் போகும்போது அந்த எந்த முருகரை போகிறீங்களோ அவங்களுக்கு தெரியாது, நான் யார்கிட்டையுமே சொல்ல இந்த கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த முருகர் போகிறீங்களோ நான் ஏலக்காய் மாலை கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய் சாத்துக்கினாங்க. நான் முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உத்தரவு வந்துச்சு, அதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு பெருமையாகவோ இல்லை வந்து ஒரு புகழ்ச்சிக்காகவே சொல்ல, நான் இந்த கோவில் பற்றி தேடுறப்போ ஏதாவது ஒரு தமிழர் நம்மளுக்கு முன்னாடி போயிருப்பாரா, தமிழ்நாட்டிலேருந்து யாருனாவது போயிருப்பாங்களான்னு சொல்லி தேடி பார்த்தா இல்லை. எனக்கு தெரிஞ்சு முதல் தமிழராக நான் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் மக்கள் வந்து உண்மையிலே வந்து வரணும் ஆசைப்பட்டிங்கன்னா நிறைய ஆயத்தமாகி தான் வரணும். ஏன்னா ரொம்ப சிரமமான பாதை. நான் கூட வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லி அவங்களாம் போக வைக்கணும்னு நினச்சானா ரொம்ப சிரமமான பாதை. கிட்டத்தட்ட எந்த வசதியுமே கிடையாது இங்கே. எப்படி வர்றது அப்படின்றத நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக திரும்ப முருகரை நீங்கள் ஒரு வாட்டி வர வைப்பார். நடக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் நின்று பேசுகிற இடத்துல வந்து -9 டிகிரி செல்சியஸ். இதுக்கப்புறம் போக அதிகமாக இருக்குன்னாங்க. எல்லா சக்தியும், ஆன்ம பலத்தையும், உடல் பலத்தையும் முருகப்பெருமான் கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. பயணிப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.